ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்னென்னா மீஷோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க அந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஒன் இந்த பாக்ஸ் தாங்க. இந்த பாக்ஸ் வந்து நம்ம 88 ருபீஸ்க்கு ஜிபே பண்ணி வாங்கியிருக்கோம். இது வந்து என்னென்னா ஒரு த்ரெட் பாக்ஸ் தாங்க. சரி வாங்க இது உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 3 போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போர்ஷனை திறந்தா இதுக்குள்ளே இருக்க பொருள் எதுவுமே அவங்க கொடுக்கல, வெறும் பாக்ஸ் மேலே தான் 88 ருபீஸ். இது உள்ளே இருக்க பொருளை நம்ம கிட்ட இருக்க பொருளை நம்ம இது உள்ளே வைக்கிறதுக்காக தானே பாக்ஸ் வாங்கணும். ஸோ நம்ம பொருளை எடுத்து நம்ம உள்ளே வச்சிருக்கோம். இது என்னென்னு மோஸ்ட்லி பாதி பேருக்கு தெரியும். இது வந்து பாபினில் நூல் சுற்றுறது. இது வந்து நூல் பிரிக்க, பாபின், சிம் ரிப்பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஓப்பன் என்னதுன்னா இதை மூடிடலாம். இதை மூடிட்டா இது உள்ளேயும் இன்னொரு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்க 2 இதை ஓப்பன் பண்ணனா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட பாபின் கேசஸ், சாக்கு, இந்த ஊசியில் நூல் கோக்குறது, பாபின் இதெல்லாம் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதையும் தடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். இதே திறந்தனா நம்ம நூல்லாம் ஃபுல்லாக அப்படியே தனித்தனியாக வச்சா ஒன்றோட ஒன்று நூல்லாம் சிக்கி என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆயிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி இதில் சுற்றி வைக்கும் போது எனக்கு நூல் எல்லாமே பிரிஞ்சு வராமல் சேஃபாக இருக்குது. அதுவும் எனக்கு எந்த நூல் தேவையோ அதை உடனே பார்த்து நான் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஈஸியாக இருக்குங்க. இது இன்னும் நம்ம முழுசாக அடுக்கல, நம்மகிட்ட இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இதுதாங்க இந்த பாக்ஸோட ரிவ்யூ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வாங்கியிருக்கோம் நம்ம மீஷோவில். அது என்னதுன்னா இதில் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஜிப்லாம் தைக்கும் போது நமக்கு வந்து இந்த டபுள் சைடு ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த சிங்கிள் ஃபுட்டர் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு லெஃப்ட் சைடு ஒரு ரைட் சைடுன்னு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. லைட் வெளிச்சத்தில் அந்த மாதிரி வெளிச்சம் வருதுங்க. ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து இந்த ஃப்ரீயாக இந்த ஊசி கொடுத்தாங்க, ஊசி பாக்ஸு. திருப்பி எந்த ஊசி வேணுமோ எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த வந்து த்ரெட் கட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ஓவரால் எவ்வளோ அப்படின்னா 130 ருபீஸுங்க. இது எனக்கு நல்லாவே ஸ்டிச் பண்ணுது. ஜிப்பு, ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் தைக்க ஈஸியாக இருக்குங்க. வேணும்னா லிங்க்கு கமெண்ட் பண்ணுங்கள், உடனே லிங்க் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்னென்னா மீஷோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க அந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஒன் இந்த பாக்ஸ் தாங்க. இந்த பாக்ஸ் வந்து நம்ம 88 ருபீஸ்க்கு ஜிபே பண்ணி வாங்கியிருக்கோம். இது வந்து என்னென்னா ஒரு த்ரெட் பாக்ஸ் தாங்க. சரி வாங்க இது உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 3 போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போர்ஷனை திறந்தா இதுக்குள்ளே இருக்க பொருள் எதுவுமே அவங்க கொடுக்கல, வெறும் பாக்ஸ் மேலே தான் 88 ருபீஸ். இது உள்ளே இருக்க பொருளை நம்ம கிட்ட இருக்க பொருளை நம்ம இது உள்ளே வைக்கிறதுக்காக தானே பாக்ஸ் வாங்கணும். ஸோ நம்ம பொருளை எடுத்து நம்ம உள்ளே வச்சிருக்கோம். இது என்னென்னு மோஸ்ட்லி பாதி பேருக்கு தெரியும். இது வந்து பாபினில் நூல் சுற்றுறது. இது வந்து நூல் பிரிக்க, பாபின், சிம் ரிப்பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஓப்பன் என்னதுன்னா இதை மூடிடலாம். இதை மூடிட்டா இது உள்ளேயும் இன்னொரு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்க 2 இதை ஓப்பன் பண்ணனா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட பாபின் கேசஸ், சாக்கு, இந்த ஊசியில் நூல் கோக்குறது, பாபின் இதெல்லாம் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதையும் தடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். இதே திறந்தனா நம்ம நூல்லாம் ஃபுல்லாக அப்படியே தனித்தனியாக வச்சா ஒன்றோட ஒன்று நூல்லாம் சிக்கி என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆயிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி இதில் சுற்றி வைக்கும் போது எனக்கு நூல் எல்லாமே பிரிஞ்சு வராமல் சேஃபாக இருக்குது. அதுவும் எனக்கு எந்த நூல் தேவையோ அதை உடனே பார்த்து நான் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஈஸியாக இருக்குங்க. இது இன்னும் நம்ம முழுசாக அடுக்கல, நம்மகிட்ட இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இதுதாங்க இந்த பாக்ஸோட ரிவ்யூ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வாங்கியிருக்கோம் நம்ம மீஷோவில். அது என்னதுன்னா இதில் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஜிப்லாம் தைக்கும் போது நமக்கு வந்து இந்த டபுள் சைடு ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த சிங்கிள் ஃபுட்டர் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு லெஃப்ட் சைடு ஒரு ரைட் சைடுன்னு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. லைட் வெளிச்சத்தில் அந்த மாதிரி வெளிச்சம் வருதுங்க. ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து இந்த ஃப்ரீயாக இந்த ஊசி கொடுத்தாங்க, ஊசி பாக்ஸு. திருப்பி எந்த ஊசி வேணுமோ எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த வந்து த்ரெட் கட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ஓவரால் எவ்வளோ அப்படின்னா 130 ருபீஸுங்க. இது எனக்கு நல்லாவே ஸ்டிச் பண்ணுது. ஜிப்பு, ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் தைக்க ஈஸியாக இருக்குங்க. வேணும்னா லிங்க்கு கமெண்ட் பண்ணுங்கள், உடனே லிங்க் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.